பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டுட்டோம் பாஸ்டர், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஆண்டவரை அறிந்து கொண்டோம், சபைக்கு சொல்லுகிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறு வார்த்தையை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியல. மற்றவங்க யாருன்னா எங்களை தெரியாமல் சொல்லிட்டா கூட எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. யாராவது எங்களை குற்றப்படுத்திட்டா எங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. எவ்வளோ கோபம் வருது, எவ்வளோ ஆத்திரம் வருது, தாங்க முடியாத ஒரு எரிச்சல் வருது. ஆனால் இங்க வேதத்தில் ஒரு பரிசுத்தவான், கர்த்தருக்கென்று தன் ஜீவனை கொடுத்து ஓடி உழைத்த ஒரு ஊழியக்காரர், அநேக நிருபங்களை இந்த வேத புஸ்தகத்தில் எழுதின கர்த்தருடைய தாசன் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்த ஒரு வசனம். அவர் தன்னை குறித்து சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு நம்மோடு கூட பேசும். என்னோடு கூட பல முறை பேசின ஒரு வசனம் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும் என்று விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் கிரியை செய்வார். 1 கொரிந்தியர் 4:13 தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லோரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். தன்னை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்களேன். தூசியை போல எல்லாரும் தொடச்சி போடுற ஒரு குப்பையும் தூசுமா இருக்கிறோம். இந்த ஊழியத்திற்கு வந்த புதிய நாட்களிலே ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் கூட என்னை ரொம்ப காயப்படுத்தும். எந்த விசுவாசியை நம்ம அதிகமாக நேசித்து அவர்களுக்காய் ஓடி நம் நேரத்தை செலவு செய்து, உழைப்பை செலவு செய்து, கண்ணீரில் நின்று, முழங்காலில் நின்று போராடி எந்த குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோமோ, எந்த விசுவாசிக்காக பாடுபடுறோமோ, அவர்கள் வார்த்தைகளால் எங்களை குத்தி கிழிக்கும் பொழுது உடைந்து போய் விடுவோம். இந்த ஊழியமே வேண்டாம், ஏன் இந்த மனுஷங்கிட்ட போய் நம்ம அவமானப்படணும், ஏன் இவங்கிட்ட கை கட்டி நிக்கணும், அப்படி ஒரு கோபமும் ஆத்திரமும் கொத்தளிக்கும். ஆனால் இந்த வார்த்தை நான் ஒரு நாள் வாசித்த போது ஆவியானவரோடு பேசின 9 வரங்களை பெற்றுக்கொண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல். தேவன் பயன்படுத்தின ஒரு வல்லமை நிறைந்த ஊழியக்காரர். அவர் சொல்றாரு, துடைச்சு போடுற டிஷ்யூ பேப்பர், நாற்றம் எடுக்கிற அழுக்கை துடைத்து போடுகிற ஒரு குப்பை கூடையில போடப்படுகிற ஒரு துணிக்கும் கந்தைக்கும் தன்னை ஒப்பிட்டு அவர் பேசும்பொழுது நான் எம்மாத்திரம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே தைரியப்படுத்திக் கொண்டேன். அதற்கு பின்பாக எத்தனையோ விமர்சனங்கள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ குற்றி காட்டி பேசுகிற பேச்சுகள், எத்தனையோ நன்றியில்லாத தனங்கள், ஆனால் ஒன்று கூட என்னை பாதிக்கவில்லை. நான் ஆண்டவரோடு சொல்லுவேன், நான் என்னுடைய வேலையை செய்திருக்கிறேன். நீர் கொடுத்த அன்பை மற்றவர்களுக்கு காட்டியிருக்கிறேன். அவர்களின் இடத்துல காட்டுகிறாரோ இல்லையோ, அதையெல்லாம் சேர்த்து நீர் எனக்கு அன்பை காட்டுகிறீரே என்று சொல்லி நான் ஜெபித்து கடந்து போவது உண்டு. என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்கன்னா அன்புள்ள பிள்ளைகளாய், சகலத்தையும் தாங்குகிறவர்களாய், சகிக்கிறவர்களாய் வாழ பழகிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஊழியத்தை இவ்வளோ பெரிய கனமான ஊழியத்தை செய்த ஒரு தேவதாசன் சொல்லுகிறார், துன்பப்பட்டுகிறோம் ஆனாலும் வேண்டிக் கொள்ளுகிறோம். எவ்வளவோ எங்களை காயப்படுத்தினாலும் நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதான் ஒரு ஊழியக்காரருடைய இருதயம். கர்த்தர் அந்த இருதயத்தை உங்களுக்கும் தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தாங்கிக் கொள்ளுங்க, சகித்து கொள்ளுங்க. இன்னும் கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆண்டவரை சந்திக்க போகிறோம். உலகத்தின் முடிவு நாட்களில் வந்துவிட்டோம். இன்றைக்கு இரவு ஜீவன் போனால் நம்முடைய வாழ்க்கை என்னவா இருக்கும்? ஆண்டவருக்கு முன்னாடி நிற்போமா? நரகத்தில் இருப்போமா? பரலோகத்தின் வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிற பாக்கியத்தை பெற்றிருப்போமா? கேள்வியை உங்களிடத்தில் விட்டு விடுகிறேன். எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கும் கந்தையும் குப்பையுமான் என்று சொல்லி தன்னை தாழ்த்தின தேவ மனுஷனை போல ஒரு தாழ்மை நமக்குள்ள இருக்குமானால், நமக்குள்ள இருக்கிற பெருமை, மேட்டிமை எல்லாவற்றையும் தூக்கிவிட்டு ஆண்டவருக்கு முன்னா ஒண்ணுமே இல்லப்பா, நான் ஒரு குப்பையும் தூசுமானவன், நான் துடைத்து போடுகிற கந்தையை போலவென்று தாழ்த்தும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நீங்க உயர்த்தப்படணுமா? ஆசீர்வதிக்கப்படணுமா? தாழ்த்துங்க. எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் தேவ ஆவியானவர் இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக கொடுக்கிறோம். ஜெபம் கேட்டி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.